அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினமணி செய்தித்தாள்ல என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நேத்து பாராளுமன்றத்துல ஒரு பஞ்சாயத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வந்தே மாதரம் அப்படிங்கிற பாடல் இருக்கு இல்லையா? அத காங்கிரஸ் மகாத்மா காந்தி சொன்ன மாதிரி நிறைவேற்றல அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு அரசியல் சார்ந்த விவாதங்கள் அப்படிங்கிறது நடந்துச்சு. அதுல நமக்கு தேர்வு அடிப்படையில என்னலாம் தேவைப்படுமோ, அத நம்ம பார்க்க போறோம். சரியா? முதல்ல வந்தே மாதரம் அப்படிங்கிற பாடல் யாரால எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பங்கிம் சந்திர சாட்டர்ஜி 1875ஆம் ஆண்டு நவம்பர் 7ஆம் தேதி அவர் இந்த பாடலை எழுதினதாக செய்தித்தாள்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. சரியா? யாருன்னா பங்கிம் சந்திர சாட்டர்ஜி. அதுக்கப்புறம் தான் அது ஆனந்த்வந்த் நாவல்ல வெளிவந்திருக்கு. சரியா? ஸோ இனிஷியல் டேட்டா இது. இந்த வந்தே மாதரம் அப்படிங்கிற பாடல் இயற்றப்பட்டு 150 வருஷங்கள் ஆயிருச்சு. அதனால தான் நம்ப பாராளுமன்றத்தில பேசக்கூடிய ஒரு முக்கிய நிகழ்வாக இருக்கு. பெங்காலி சான்ஸ்கிரிட் அப்படிங்கிற ஒரு வடிவம் இருக்கு மொழியில. அந்த பெங்காலி சான்ஸ்கிரிட்ல இந்த வந்தே மாதரம் அப்படிங்கிற பாடல் எழுதப்பட்டிருக்கும். சரியா? முதல்ல காங்கிரஸ் கூட்டத்துல எப்போ இந்த பாடல் பாடப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல்ல 1896ல பாடப்பட்டிருக்கும். யாருனால அப்படி பார்த்தீங்கன்னா, ரவீந்திரநாத் தாகூர் இந்த பாடல பாடியிருப்பாரு. எந்த மாநாட்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்கத்தா மாநாடு. அந்த கல்கத்தா மாநாட்டினுடைய தலைவராக இருந்தது யாரு? அப்போதைக்கு பிரசிடென்ட்டா இருந்தது யாருன்னா, ரஹ்மத்துல்லா சயானி. ஓகேங்களா? ரஹ்மத்துல்லா சயானி அப்படிங்கிறவர் தான் அப்போதைக்கு அ காங்கிரஸ் மாநாட்டினுடைய தலைவராக இருந்திருப்பார். அப்பதான் ரவீந்திரநாத் தாகூர் 1896ல வந்தே மாதரம் அப்படிங்கிற பாடலுக்கு ஒரு இசையோட பாடியிருப்பாரு. சரிங்களா? அதன் பிறகு என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் அக் அ 1937ஆம் ஆண்டு மாநாடு ஃபைஸ்பூர்ல நடந்திருக்கும். சரிங்களா? ஃபைஸ்பூர்ல நடந்த மாநாடு அப்போ, நேரு தலைமையில தான் இந்த மாநாடு நடந்திருக்கும். சரிங்களா? இந்த மாநாட்ல என்ன பண்ணியிருப்பாங்க அப்டின்னா, காங்கிரஸ் காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய பாடலாக இத கொண்டு வந்திருப்பாங்க. நேஷனல் சாங் ஆஃப் காங்கிரஸ் பார்ட்டி. ஓகேவா? காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய பாடலாக கொண்டு வந்திருப்பாங்க. சரியா? நல்லா புரிஞ்சுக்கணும். காங்கிரஸ் கட்சியோட தேசிய பாடலா கொண்டு வந்திருப்பாங்க. சரியா? அதன் பிறகு ஜனவரி 24 ஜனவரி 24 1950ல நேஷனல் சாங் அப்டின்னு சொல்லி இந்தியாவுக்கான தேசிய பாடலா இந்த வந்தே மாதரம் அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு. நேஷனல் ஆந்தம் அப்படிங்கிறது ஜனகணமன. நேஷனல் சாங் அப்படின்னா வந்தே மாதரம் அப்படிங்கிறது நேஷனல் சாங். ஓகேவா? ஸோ இதுல காந்தி அவர்களுடைய கருத்து என்ன? மகாத்மா காந்தியுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வந்தே மாதரம் அப்படிங்கிற பாடல் சுவதேசி இயக்கத்தப்ப தான் பிரபலமா மக்கள் மத்தியில போய் சேர்ந்திருக்கும். அப்ப அத குறித்து அவரு என்னன்னா, இந்தியன் ஒப்பீனியன் அப்படிங்கிற அவருடைய வார இதழ்ல தென்னாப்பிரிக்கால இருக்கிறப்ப எழுதுறாரு. ஓகேங்களா? ஸோ த காந்திஜி அவர்கள் தென்னாப்பிரிக்காவிலிருந்து வெளியிடப்பட்ட அந்த இந்தியன் ஒப்பீனியன் வார இதழ்ல 1905ஆம் ஆண்டு டிசம்பர் 2ஆம் தேதி வந்தே மாதரம் குறித்த அவருடைய கருத்துக்கள, அவருடைய உணர்வுகள வெளிப்படுத்தி இருப்பார். ஓகேங்களா? ஸோ வங்க அதாவது பெங்கால்ல பார்த்தீங்கன்னா, இந்த பாடல் ரொம்ப மிகப்பெரிய அளவுல பிரபலம் அடைஞ்சிருக்கு. சுதேசி இயக்கத்தினுடைய கூட்டங்கள்ல மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் பங்கேற்கிறாங்க. அந்த மக்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த வந்தே மாதரம் அப்படிங்கிற பாடல பாடுறாங்க. இந்த வந்தே மாதரம் பாடல தேசிய கீதமா எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். நேஷனல் ஆந்தமா எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி காந்திஜி ஒரு சஜஷன குடுத்திருப்பார். எப்போன்னா, இந்தியன் ஒப்பீனியன் பத்திரிகையில் டிசம்பர் 2, 1905ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட அந்த ஒரு பப்ளிஷ் பண்ண அந்த ஒரு பேப்பர்ல. சரியா? சோ அவரு என்ன சொல்றாரு, தேசிய கீதமா வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஓகேவா? ஆனா நம்ம என்னவா வச்சிருக்கோம், நேஷனல் ஆந்தமா இல்லாம நேஷனல் சாங்கா தேசிய பாடலாக தான் வச்சிருக்கோம். அதற்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த வந்தே மாதரம் அப்படிங்கிற பாடல்ல முதோ 2 பேராகிராஃப் இருக்கு இல்லையா? அந்த முதோ 2 பேராகிராஃப் அப்படிங்கிறது காமனா எல்லா மக்களுமே பாடக்கூடிய வகையில இருக்கும். 3வது பேராகிராஃப்க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, அ கடவுள்கள பத்தி, ஹிந்து கடவுள்கள பத்தி அதிகமா வரும். துர்க்கை அம்மன பத்தி வரும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, நமக்கு லக்ஷ்மி அப்படிங்கிற கடவுள பத்தி வரும். இந்த மாதிரி இருக்கனால, இது மத்த மதத்தினர் இந்த பாடல பாட முடியாது. ஓகேங்களா? அவங்க ஒரு எதிர்ப்ப தெரிவிக்கலாம். குறிப்பா பார்த்தீங்கன்னா, அ ஜின்னா தலைமையில இருந்த முஸ்லீம் லீக்லாம் பார்த்தீங்கன்னா, வந்தே மாதரம் பாடலுக்கு கடுமையான எதிர்ப்ப தெரிவிச்சிருப்பாங்க. அப்ப காங்கிரஸ் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கமிட்டி போட்டிருப்பாங்க. அந்த கமிட்டியில ஜவஹர்லால் நேரு, ரவீந்திரநாத் தாகூர், ஆச்சார்ய தேவா, அடுத்தது சுபாஷ் சந்திர போஸ், மௌலானா அபுல் கலாம் ஆசாத் இவங்கலாம் ஒரு சேர்ந்து ஒரு கமிட்டி போட்டு, வந்தே மாதரம் பாடல என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திருப்பாங்க. சோ அந்த கமிட்டி தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்டின்னா,
ஆ வந்தே மாதரம் பாடலோட எல்லா பேராகிராஃபையும் நம்ம எடுத்துக்க வேணாம். 2 பேராகிராஃப் காமனா எல்லா இந்திய மக்களையும் குறிப்பிடுற மாரி இருக்கு. அப்ப அந்த 2 பேராகிராஃப மட்டும் எடுத்துக்கிட்டு, அத நேஷனல் சாங்கா வச்சுக்கலாம். அப்படின்னு சொல்லி தான் அதுக்கப்புறம் 1937ல காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய பாடலா கொண்டு வந்திருப்பாங்க. அது அப்படியே பின்னர் நேஷனல் சாங்காவும் ஜனவரி 24, 1950ல வந்திருக்கும். சரியா? ஸோ இவங்க பாராளுமன்றத்துல என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா, மகாத்மா காந்தியோட விருப்பம் என்ன? தேசிய கீதமா கொண்டு வரணும்னு. அந்த மகாத்மா காந்தியினுடைய விருப்பத்த நிராகரிச்ச கட்சி தான் இவங்க அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சிய பார்த்து குற்றச்சாட்டுகள வைக்கிறாங்க. முழுக்க முழுக்க அரசியல் நோக்கத்தோட இருக்கு. அப்படிதான் அரசியலும் பண்ணுவாங்க. அது நம்ம குற்றம் சொல்லவும் முடியாது. அரசியல்னா அதுதான். ரைட். இதுல தமிழ்நாடையும் பிரதமர் மோடி அவர்கள் ரெஃபரன்ஸா எடுத்துட்டு வராரு. ஏன் வந்தே மாதரம், ஏன் தமிழ்நாடு இங்க ரெஃபரன்ஸா எடுத்துட்டு வராங்கன்னா, எல்லாம் அடுத்த வருஷம் எலக்ஷன் வரப்போகுது இல்லையா? அப்படியே எடுத்துக்கலாம் நம்ப. சரி ரைட். இப்ப வ.உ.சி. அவர்கள் பார்த்தீங்கன்னா, அவருடைய கப்பல்கள்ல வந்தே மாதரம் அப்படிங்கிற எழுத்துக்கள பொறிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாரி மகாகவி பாரதியார் அவர்கள் பார்த்தீங்கன்னா, வந்தே மாதரம் அப்படிங்கிற அந்த ஒரு பாடல தமிழ்ல மொழிபெயர்த்தவர் அப்படின்னு சொல்லியும் குடுத்திருக்காங்க. ஸோ வந்தே மாதரத்த தமிழ்ல மொழிபெயர்த்தது யாருன்னா, நெறைய பேர் நம்மள்ல தெரிஞ்சிருக்கும். சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது. வந்தே மாதரத்த தமிழ்ல மொழிபெயர்த்தது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மகாகவி பாரதியார் அவர்கள் தான். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்தே மாதரம் குறித்த பல கன்டென்ட்ஸ இங்க குடுத்துருக்காங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல முக்கியமா இருக்கும். அதனால நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? ரைட். அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைய திருக்குறள். ஸோ திருக்குறள்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, "இனை வகையான் தேறிய கண்ணும், வினை வகையான் வேறாகும் மாந்தர் பலர்." அதாவது எவ்வகையால் ஆராய்ந்து தெளிந்த பிறகும் செயலை மேற்கொண்டு செய்யும்போது, அச்செயல் வகையால் வேறுபடும் மக்கள் உலகத்தில் பலர் உண்டு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒருத்தருக்கு எவ்வளவுதான் நல்லா சொல்லிக் குடுத்தாலுமே, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த வேலைய செய்யறப்ப தப்பா தான் செய்வாங்க. அதான் எவ்வளவுதான் சொல்லிக் குடுத்தாலும், எவ்வகையால் தேறிய கண்ணும், எவ்வளவுதான் சொல்லிக் குடுத்தாலும், வினை வகையான் வேறாகும் மாந்தர் பலர்ன்னு சொல்றாரு. அந்த செயல செய்யறப்ப வேற வேற மாரி செய்யக்கூடிய மாந்தர்கள், மக்கள் பலர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. திருக்குறள் எண் 514 அதிகாரம் தெரிந்து வினையாடல். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இன்னொரு முக்கியமான செய்தி. கடலுக்குள் காற்றாலை மின் உற்பத்தி. ஸோ தமிழ்நாட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஆன்ஷோர் விண்ட் ஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது நெறையா இருக்கு. ஓகேங்களா? இந்த வெஸ்டர்ன் காட்ஸ ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா, காற்றாலை மின்சாரம் அப்படிங்கிறது அதிகமா உற்பத்தி செய்யப்படுது. அதே மாரி தமிழ்நாட்டோட ஆஃப்ஷோர் விண்ட் கெப்பாசிட்டியும் நெறையாவே இருக்கு. ஆஃப்ஷோர் விண்ட்னா என்னன்னா, கடலுக்குள்ள காற்றாலை மின்சாரங்கள வைக்கிறது. சரியா? கடலுக்குள்ள கொண்டு போய் வைக்கிறது. அப்படிங்கிறப்ப, அ இந்த ஆஃப்ஷோர் விண்ட் எனர்ஜி பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது நமக்கு இந்த அ ராமேஸ்வரம், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி இந்த மாவட்டங்களுடைய கடல் புறங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆஃப்ஷோர் விண்ட் எனர்ஜி பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது நெறையா இருக்கு. ஸோ, அந்த ஒரு விஷயத்த முழுமையா நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக, தமிழக மின் வாரியமும், டென்மார்க் அரசாங்கமும் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்த போட்டிருக்காங்க. ஏன் டென்மார்க்கோட நம்ம பண்றோம்னா, வேர்ல்டு லெவல்ல இந்த ஆஃப்ஷோர் விண்ட் எனர்ஜிய கரெக்ட்டா பண்றது, அந்த தொழில்நுட்பத்துல மிக உயர்ந்து இருக்கக்கூடிய ஒரு நாடு யாருன்னா, டென்மார்க் தான். அதனால தான் அவங்களோட சேர்ந்து நம்ம இத பண்ண போறோம். சரியா? அத தாண்டி பார்க்கிறப்ப, ரெனியூவபிள் எனர்ஜி ஜெனரேஷன்ல இந்தியா 4த் ரேங்க்ல இருக்கு. காற்றாலை மின்சார நிறுவுத்திறனும் இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டின்னு சொல்லுவாங்க. நிறுவுத்திறன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த காற்றாலை மின்சாரத்தினுடைய நிறுவுத்திறன்லயும் இந்தியா 4வது இடத்துல இருக்கு அப்படின்ற ஒரு டேட்டாவும் குடுத்திருக்காங்க. இதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். சரியா? ரைட். இன்றைய செய்தித்தாள்ல இருந்த முக்கிய செய்திகள பார்த்திருக்கோம். நன்றி.